இந்தாங்கடா. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரியானாக்கு 6 months கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுக்கு வீட்டிலையே குட்டியாக ஒரு கேக் கட் பண்ணி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான வேலைகள் தான் போய்கிட்டு இருக்கு. என்னோடய லாஸ்ட் vlogல ரியானாக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணதை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பீடியாட்ரிஷியன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுட்டு வந்து என்ன கொடுத்தோம், அதுக்கு அவள் எப்படி ரியாக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் சாலிட் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் குழந்தைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த vlog ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை வந்து நான் கார்டில் மேலே வந்து கொடுக்குறேன். ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம vlog ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே இந்த ஹாஃப் பர்த்டேவை கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்ச ஒரு குட்டி செலிப்ரேஷன் ரியானாக்காக இன்னைக்கு. ஸோ அந்த vlog தான் இன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வீட்டில் எந்த ஒரு செலிப்ரேஷன்னாலும் எல்லாத்தையுமே நான் எடுத்து பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறது, நல்லா செலிப்ரேட் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் என்னோடய பர்த்டேக்கு வந்து நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்க மாட்டேன். பெருசாக கேக் கட் பண்ணணும், ட்ரெஸ் வாங்கணும், இங்கே போகணும் அங்கே போகணும், அந்த மாதிரி பெருசாக எதுவும் ஆசைப்பட மாட்டேன். ஆனால் மற்றவங்களோட பர்த்டேக்கு செய்கிறதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ரியானான்னு வரும்போது கேக்கு வேணும். இது அவளுடைய ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன், ஹாஃப் பர்த்டே. அம்மா அப்பாவும் நம்ம கூட இருக்கிறாங்க. அம்மா அப்பா அடுத்த வாரம் இந்தியாவுக்கு கிளம்புறாங்க. ஸோ அதனால் இந்த செலிப்ரேஷன் வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பர் மெமரபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறையா விஷயங்கள் பிளான் பண்ணோம். யூஎஸில் பார்ட்டிக்கு தேவையான ஐட்டம், டெக்காருக்கு தேவையான ஐட்டம்லாம் ரொம்பவே நல்லா கிடைக்கும். இங்கே அமெரிக்கர்கள்ட்ட வந்து ஒரு பழக்கம் இருக்குது. எந்த ஒரு செலிப்ரேஷன்னாலுமே அவங்க வீட்டிலையே செல்ஃப் டெக்கரேஷன் பண்ணி அவங்க செலிப்ரேட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குது. அதனால் வந்து பார்ட்டி சப்ளைஸுக்கு வந்து பஞ்சமே இல்லை, நிறைய கிடைக்கும். இந்த கேக் பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த கேக் வாங்கிறதுக்காக நாங்கள் 32 கிலோமீட்டர் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு ஃப்ரெஞ்ச் பேக்கரி ஒன்று கண்டுபிடிச்சி அங்கே தான் இந்த கேக் வந்து வாங்கினோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஒருத்தவங்க தான் இதை சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த இடத்துல கேக் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டபுள் மைண்டாக தான் போய் கேக் வாங்கினோம். பட் சாப்பிடும்போது தான் தெரிஞ்சது, அப்படியே வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி சூப்பராக இருந்தது. இந்த கேக் பற்றி நீ ஏன் எவ்வளோ பேசுகிற அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. நான் யூஎஸ்க்கு வரும்போது என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு பேக்கரி கூட்டிகிட்டு போங்க, எனக்கு கேக் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு கேக்னாவே ரொம்ப பிடிக்கும். இந்தியாவில் இருக்கும்போதே நிறைய சாப்பிடுவேன். ஸோ யூஎஸில் அதனால் நல்ல வெரைட்டி கிடைக்குமே, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்களும் கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. கடையில் பார்த்தா வெரைட்டியாக கேக், கலர்ஃபுல்லாக எதை எடுக்க எதை விடனே தெரியல, அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிடும்போது தான் தெரியும், ஒன்றுமே வாயில் வைக்க முடியல. நான் யூஎஸில் நிறைய பேக்கரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் பேக்கரி வந்து சுமாராக தான் இருக்குது. பட் ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு இந்த கேக் ரொம்பவே செம்மையாக அமைஞ்சிருச்சு. ஓகே, ஸ்டோரி டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ கேக் கட் பண்ணிடலாம். கேக் அன்பேக் பண்ணும்போது தான் பார்த்தோம், நைஃப் அவங்க எதுவுமே கொடுக்கல. அதனால நம்ம ப்ரெட்டுக்கு வந்து பட்டர் தடவும் இல்லை, பட்டர் நைஃப், அந்த ஒரு மொட்டை கத்தி ஒன்று இருக்குமே, ஸோ அதை வச்சு தான் கேக் கட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சது. அத்தை மாமா இந்தியாவில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வீடியோ காலில் இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்க ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. கட் பண்ணுங்க ரியானா குட்டி. இந்தாங்க. கட் பண்ணுங்கடா. வாயில வைக்க கூடாது. இத கட் பண்ணு. நீங்க பிடிச்சு ஊதுங்கடா, ஊதுங்க. இது ரியானா. கட் பண்ணியாச்சு. ஐஸ்கிரீம் கேக் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. இந்தாங்க. அவ்வளோ வேண்டாம், அவ்வளோ போதும் போதும், நீங்க சாப்பிடுங்க. நான் பிடிச்சிருக்கு. சரி கட் பண்ணலாம். அவங்களுக்கு பிடிக்க தான் செய்யும். இந்த பெரிய ஆச்சி கேட்குறாங்கல்ல, ஆச்சி கேட்குறாங்க, சொல்லுங்க எப்போ வருவீங்கன்னு.
ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுச்சுல பிரின்சஸ் கேக்னு ஒன்று வாங்கியிருந்தோம். இனிஷியலாக இந்த கேக்கை வாங்கி தான் பர்த்டே கட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இது வந்து ஹோல் கேக்கு அவைலபிளாக இல்லை, பீஸ் போட்டு தான் வச்சுருந்தாங்க. அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. அந்த ஒரு பீஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா இந்த கேக் தான் இந்த கடையோட சிக்னேச்சர் கேக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் வாங்கி வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது தான் தெரிஞ்சது எங்கள் ஆர்வம் வீண் போகலை. கேக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஜம்முனி கேக்லாம் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் 3 பேரும் ஒரே கலர் காஸ்டியூம் போட்டிருக்கோம். ஃபோட்டோஸ் எடுக்கலைன்னா எப்படி? ஸோ அதுக்காக தான் லொக்கேஷன் ஹண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அப்பார்ட்மெண்ட்டில் எங்கே ஃபோட்டோஸ் எடுத்தாலும் நல்லாயிருக்கும். பேசிக்காகவே இந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எனக்கு வந்து பேபி பிறந்ததுலேருந்தே ஒரு ஆசை இருந்துச்சு, நாங்கள் 3 பேரும் ஒரே கலர் காஸ்டியூம் போட்டு ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு. பட் அதுக்கான காஸ்டியூம் ரொம்ப நாளாக அமையவே இல்லை. கடையில் போய் நேரில் பார்த்து வாங்கலாம் அப்படின்னா கலர் வந்து அவ்வளோ கரெக்டாக செட் ஆகலை. ப்ளஸ் ஃபேமிலி காஸ்டியூம் மாதிரி வச்சுருக்காங்க. பட் எனக்கு அந்த மாதிரி போடுறதுல வந்து விருப்பம் இல்லை. கலர் ஒன்றா இருந்தால் போதும், கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டேன். அதுக்கு வந்து ஆன்லைன் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்துச்சு. ஆன்லைனில் நிறைய வெரைட்டி இருந்துச்சு. கலரும் 3 பேருக்கும் ஓரளவுக்கு கோஆர்டினேட் பண்ணி வந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் நீட் இருக்குது, இல்லைனா பர்டிகுலர் கலர் மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக தேடும்போது ஆன்லைன் வந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்குது. நீ வளர்ந்து திட்டக்கூடாது. என்ன மூஞ்சியவே நீங்கள் காட்டவே கீழேயே பார்க்குறது. ரிஞ்சுமா, இந்த டே ரொம்பவே சூப்பராக போச்சு. என்னோட நீண்ட நாள் கனவும் நிறைவாகிடுச்சு. எங்களோட இந்த குட்டி செலிப்ரேஷன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலோட அடுத்தடுத்த வீடியோஸ் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு vlog-ஓட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then bye bye.